ஹாய் காய்ஸ், எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஜிமினோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். என்ன இருக்கிற ஃபிஃப்த்லாம் விட்டுட்டு இப்போ புதுசாக இதுவா அப்படின்னு கேட்காதீங்க. ஆல்ரெடி அந்த ஃபிஃப்த்லாம் வியூஸே போக மாட்டேங்குது. எனக்கு நான் எதாவது தப்பு பண்ணுறேன்னு ஒன்றுமே தெரியல. அதனால தான் நான் வேறு ஒரு 6 நாளாக வீடியோவே போடல. எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருந்துச்சு. அதனால் பேசாமல் ஒன் ஷாட்டே போட்டுருவோமா, வேறு எதுவுமே போட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இதை பற்றி நம்ம கடைசியாக பேசுவோம். இப்போ ஒன் ஷாட் கொண்டு போயிடலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன்லாம் வேண்டாம், நம்ம அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களை பற்றி மட்டும் கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பிரேக்கப் ஆகிருக்கு. ஓகே, இதே போதும், நம்ம அப்படியே வந்து போயிடலாம் ஸ்டோரிக்குள்ளே. ஸோ இப்போ வந்து நைட்டு ஒரு கிளப்பில் நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குத்தடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது மொத்தமாக ஒரு டீமாக உட்காந்து குடிச்சிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் பாட்டுக்கு உள்ளே விஸ்கி பிராந்தி நடக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் கம்மியாக குடிடி ப்ளீஸ் டி அப்படின்னு கெஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே ஒன்றும் இல்லை, அப்படியே குடிச்சிட்டு மச்சான் என்னை விட்டுட்டு போயிட்டான் மச்சான் அப்படின்னு கத்திகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இங்கே பாரு, ஆல்ரெடி மணி இப்போ 12 ஆக போகுது, இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே இருந்தோன்னா அவளை தான் எங்கள் அம்மா என்னை கொன்றுவாளுக, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவள்லாம் எந்திச்சு கிளம்பிடுறாளுங்க. இப்போ நீங்கள் மட்டும் தான் தனியாக அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம ஜிம்மன் அப்போ தான் கரெக்டாக வந்து என்ட்ரு ஆகுறாரு. ஸோ அதாவது அவர் ஜேகே அதுக்கப்புறம் வந்து 3 பேர் சேர்ந்து உள்ளே வராங்க. ஸோ அவர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அழகாக க்யூட்டாக உட்காந்து குடிச்சிட்ருக்குறீங்க. ஸோ குடிச்சு அந்த மூஞ்சிலாம் பிங்க் ஆகும்ல, ஸோ அது மாதிரி உங்களுக்குலாம் ஆகிட்டுருக்கு. ஸோ அவர் உங்களை பார்த்துட்டு அழகாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தாட் வச்சுட்டு அப்படியே அவர் பாட்டுக்கு போகிறாரு. உள்ளே போயிட்டு சும்மா டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. கிளப்பில் டான்ஸ் ஆடுவாங்கள்ல, ஸோ ஆடிட்டு அப்படியே வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போ வந்து சரி போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வர்றாரு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அவர் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு என்னாச்சு, ஏன் இப்படி சோகமாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாரும் என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்றீங்க. அவர் சிரிக்கிறாரு. ஓ பிரேக்கப்பா, எவ்வளோ நாள் ஆச்சு? 2 நாள் ஆச்சு. ஒரு ஃபோன் இல்லை, மெசேஜ் இல்லை, நான் பிளாக் பண்ணிட்டான் எல்லாத்துலேயும், ஜிபேயில் கூட பிளாக் பண்ணிட்டான். அப்படியா, சரி அழுகாதீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருதா? இல்லை, நான் அப்படியெல்லாம் சொல்லலை, ஆனாலும் சிரிப்பு வரதான் செய்யுது அப்படின்னு சிரிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே முறைச்சிட்டு ஒரு அதாவது அங்கே வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்து குடிக்கிறீங்க. ஸோ அவர் வந்து நீங்கள் குடிக்க போகிறத பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். எதுக்கு இப்போ குடிக்கிறீங்க? ஆல்ரெடி நீங்கள் நிறையா லிமிட்டை தாண்டி குடிச்சிட்டிங்க, இதுக்கப்புறம் குடிக்காதீங்க. ஓகே, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் குடிக்கணும், என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி அதை எடுத்து குடிக்கிறீங்க. அவர் ஸ்டாப் பண்ணிட்டு நிறுத்துன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக கத்திட்டு வைக்கிறாரு. நீங்கள் அதுக்கும் எனக்கு கத்துறேன்னா, நீங்கள் சோகத்தில் இருக்கேன், சோகம் உனக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் அவங்கள சமாளிக்கவே முடியல அவர்னால. அதுவும் இல்லாமல் அவருக்கு உங்கள் பேர் கூட தெரியாதா? ஸோ அவர் பாட்டுக்கு அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்காரு. ஸோ ஜிமன் அதாவது உங்ககிட்ட வந்துட்டு, உன் பேர் என்ன ஃபஸ்ட்டு? என் பேர் ஒயன். சரி இருந்துட்டு போட்டோம், பேர்லாம் நல்லா தான் இருக்குது, நீ தான் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஆமாம், யாரும் அப்படி தான் சொன்னான், நான் சரியில்லைன்னு என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்றீங்க. சும்மா எதுக்கும் ஆளும் பண்ணிட்டுருக்க, கம்மனு அதை போயிட்டான்ல, இப்போ அவன் வந்து வேற ஒருத்தியோட புருஷன். ஸோ அதனால் வந்துட்டு நீ அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காது, புரியுதா அப்படின்றாரு. ஏன்னா அவருக்கு டென்ஷன் ஆகுது நீங்கள் அவரை பற்றி பேசும்போதெல்லாம். ஸோ இப்போ அவர் வந்துட்டு உங்களை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு, சரி இப்போ சொல்லு, என்ன கதை உண்டு? கதையா? இது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவன் எனக்கு கொஞ்சம் கூட திரும்பி கூட பார்க்க மாட்டான் தெரியுமா, நான் தான் அவன் பின்னாடி லோன்னு சுற்றுனேன், நாய்க்கணக்காக சுற்றுனேன், அதனால் அவனை பார்க்கவே இல்லை, நான் தான் பாவம் தெரியுமா. அவர் எப்படி சிரிச்சிட்டே, சரி விடு நீ பாவம் தான் அப்படின்றவர். நீங்கள் பார்த்துட்டு, என் பிரேக்கப் எனக்கு சிரிப்பாக இருக்கா? இல்லை, ஆனாலும் ஒரு ஸ்டோரி சிரிப்பாக தான் இருக்குது. இப்படி போய் ஏமாந்துட்டு வந்திருக்கா பார்த்தியா, ஐயோ பாவம். நிறுத்து கொஞ்சம், நீ எதுக்கு நீ இப்படியெல்லாம் பேசுகிற? வாய் போடு. அவன் வந்து இன்னும் 2 நாள் என்கிட்ட வந்து பேசினுவான், நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா, நீன்னு நினச்சிக்கிட்டே இரு அப்படின்றாரு. நீங்கள்
அப்படியெல்லாம் நீ ஒன்றும் பேசாத சரியா? முதல்ல நீ யார், எதுக்கு அவளை தப்பாக பேசுகிற? நீ தாண்டி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த. நான் பேசுவேன், ஆனால் நீ அப்படிலாம் பேசக்கூடாது சரியா? சரி சொல்லி தொலை மிச்சத்தை. அப்புறம் ஒரு நாள் அவன் ஏன் அவன் இன்ஸ்டாகிராம் ஐடி எனக்கு கொடுக்கலன்னு கேட்டேன். அவன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னான். சரி அதான் சொல்லிட்டான்ல, விட வேண்டியதானே. இரு. அதுக்கப்புறம் சரி நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஒரு வீடியோ காட்டினான். என்ன காட்டினா? அதில் அவனும் இன்னொரு பொண்ணும் 2 பேரும் கையை பிடிச்சிட்டு போகிற மாதிரி வீடியோ காட்டினான். அப்படின்னு அழுகிறீங்க. அவருக்கு சிரிப்பு தான் வருது, இப்படி போய் ஏமாந்துட்டு வந்திருக்கீங்கன்னு. அவர் லைட்டாக சிரிச்சிட்டு, அதனால நீங்கள் அழுகிறத பார்த்து அவங்கள அப்படியே ஹக் பண்ண மாதிரி, சரி வீடு அழுகாது அப்படின்னு கம்ஃபர்ட் பண்ணுறாரு. நீங்கள் இருந்தாலும் அவன் அப்படிலாம் எதுக்கு என்னை ஏமாத்தினா? என்னை விட அவன் என்ன அவ்வளோ அழகாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோலாம் எடுத்து காமிச்சிங்க. இங்கே பார் இவன் என்னை விட அழகாக இருக்காளா சொல்லு பார்ப்போம். நான் தானே அழகாக இருக்கேன். அவன் எதுக்கு அவள் பின்னாடி போகிறான் என்னை விட்டுட்டு அப்படின்றீங்க. ஸோ ஜிமின் அவருக்கு நல்லாவே புரியுது நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஆமாம்மா உன்னை விட அவள் நல்லா இல்லை தானி தான் அழகாக இருக்க, அவனுக்கு எதாவது கேவலமான டேஸ்ட்டு போல், அதனால அப்படி இருக்கான். சரி விடு. இருந்தாலும் அவன் எதுக்காக அப்படி பண்ணுறான்? அவன் போயிட்டான்ல, கடைசியில் என்னை விட்டுட்டே போயிட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு இதை கேட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி வீடு ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் அவர் பின்னாடி எப்படிலாம் சுற்றுனீங்க, அவர் உங்களை எப்படிலாம் ட்ரீட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறீங்க, ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும். அப்புறம் பிரேக்கப் எப்படி ஆச்சுன்னா, அவர் ஒரு பொண்ணு கூட போனார் இல்லையா? ஸோ அந்த பொண்ணு நீ அவளை விட்டுட்டு வந்தால் தான் நான் உன் கூட இதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கும் போல். அதனால் அவரும் உங்களை கழட்டி விட்டார். ஸோ அவ்வளோதான். அது உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க. அவர்கிட்ட நீங்கள் ஒன்றுமே கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் அவர் உங்களை எவ்வளோலாம் மிஸ்ட்ரீட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருப்பார். ஸோ எல்லாத்தையும் ஜிமின் கிட்டே சொல்கிறீங்க. ஜிமின் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே தங்கம் கிடைக்கிறதுக்கு அவெல்லாம் கொடுத்து வச்சுருக்கலாம், இப்படி போய் தகர டப்பா காசுப்பட்டு ஒன்றை விட்டுட்டு போயிட்டானே. சரி விட்டு அதை நான் நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் வாய்ஸ் விட்டுட்டு அவங்கள பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு என்ன நீ சிரிக்கிறையா திருப்பி? நான் சிரிக்கலாம் இல்லைம்மா, நீ சொல்லி என்ன? அப்புறம் ஒன்றும் இல்லை அவ்வளோதான் அப்படின்றீங்க. அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு கிளாஸ் ஆஃப் வாங்கி எடுத்து குடிச்சிட்டு அப்படியே மட்டையிடுறீங்க. ஸோ அவர் பார்க்குறாரு, அவருக்கு உங்கள் பேர் தெரியாது ஒன்றும் தெரியாது இல்லையா? அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்படியே பார்த்துட்டு அவங்க கை பிடிச்சிட்டு, அதாவது அவங்க படுத்துப்பீங்களா, ஸோ அதனால் அவங்க கை பிடிச்சிட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் கண்டவங்களே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்புறம் அப்படியே நினைக்கிறாரு, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நான் நல்லா பார்த்துப்பேன், ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். நீ இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறியோ அதை விட அதிகமாக என் கூட இருக்க முன்னே சந்தோஷமாக இருப்பேன். நீ என்னை எவ்வளோ அவாய்ட் பண்ணாலும் சரி, எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் சரி, எவ்வளோ உடைச்சாலும் சரி, நான் உன்னை எப்போவும் ஹர்ட் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும் இதெல்லாம் நான் சொன்னால் நீ சிரிப்பேன்னு, பட் கண்டிப்பாக நீ வேணால் பாரு, நான் உன்னை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுவேன், ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் சரியா? என் கண்ணுக்குள்ளே வச்சு உன்னை பார்த்துக்கிறேன். ஆனால் கொஞ்சம் டைம் வேணும் சரியா? நீ முதல்ல இதில் இருந்துலாம் வெளியில் வா, அதுக்கப்புறம் நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சொல்லிவிட்டு அப்படியே அவர் உங்களை அப்படியே தூக்கிட்டு அப்படியே வெளில போகிறாரு. அப்போ நம்ம ஜேகே டே யாரா அந்த பொண்ணு எங்கெல்லாம் தூக்கிட்டு போகிற, மூடிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. ஸோ நம்ம ஜேகே பார்த்துட்டு சரி இவன் கலக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ நம்ம ஜிம்மன் அப்படி நேராக அதாவது அவரோட காரில் அவங்கள போட்டுட்டு அவரும் காரில் ஏறி ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அவருக்கு உங்கள் அட்ரஸ் வேணும், எப்படி தேடுறதுன்னு தெரியலை. ஸோ அதனால் அவர் அப்படியே அதாவது நீங்கள் பர்ஸ் வச்சுருப்பீங்க, ஸோ அதில் உங்கள் ஃபோனு, அதுக்கப்புறம் கார்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் ஃபோனில் ஏதாவது பார்க்குறாரு, ஏதாவது அட்ரஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ உங்கள் ஃப்ரெண்டு கரெக்டாக கால் பண்ணுறாங்க. ஸோ அவர் அட்டன் பண்ணிட்டு ஹலோ யார் நீங்கள், என் ஃப்ரெண்ட் ஃபோனை நீங்கள் எதுக்கு வச்சுருக்கீங்க? மாமா நிறுத்து, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் அவளை வீட்டுக்கு தான் கொண்டு போய் விட போகிறேன், வீட்டு அட்ரஸ் சொன்னேன்னா கொண்டு போய் விட்டுருவேன். இல்லை நீங்கள் வருங்க, நானே கூப்பிட்டு வைக்கிறேன். ஒன்றும் வேண்டாம், பொம்பளை பிள்ளை தனியாக நைட்டு இத்தனை மணிக்கெலாம் வரக்கூடாது, நீ வீட்டில் இரு, நான் போய் விட்டுக்கிறேன். இருந்தாலும் லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறீங்களா? ஒன்றும் வேணாம், அவ்வளோலாம் பார்த்துட்டு போயிடாத, நான் ரொம்ப நல்ல பையன் தான் சொல்லவே மாட்டேன், கொஞ்சம் கேடி தான், இருந்தாலும் இந்த பொண்ணு விஷயத்தில் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சரியா?
எப்படின்னா அவங்கள நம்புறது? வேணா நான் வந்து என் ஃபோட்டோ எல்லாத்தையும் சென்ட் பண்ணுறேம்மா, என் ஆதார் கார்டு கூட சென்ட் பண்ணுறேன், தயவு செஞ்சு அட்ரஸ் போட்டு சொல்லுமா. ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அட்ரஸ்லாம் சென்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் வந்து அதாவது அவர் வந்துட்டு அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்க அட்ரஸில் வைக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன வீட்டில் தான் இருப்பீங்க. ஸோ அவர் கொண்டு போய் அங்கே விட்டுறாரு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே தூங்கிட்டு தானே இருக்கீங்க. ஸோ அவர் வந்து உங்களை அப்படியே வந்து தூக்கிட்டு அப்படியே வந்து போகிறாரு. டோர் லாக்காக இருக்குது. கீ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்ஸ் தேடுறாரு. அவங்க பர்ஸில் தான் இருக்குது. ஸோ அதை எடுத்து ஓப்பன் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அவங்கள வீட்டில் படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு சார் வந்து வெளில வராரு. வெளில வந்துட்டு வீட்டெல்லாம் அப்படியே சுற்றி பார்க்குறாரு. பரவாயில்ல, வீடெலாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் வளர்த்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கங்கே பார்க்குறாரு. உங்கள் எக்ஸோட ஃபோட்டோ தான் அப்படியே நிறையா இருக்குது அந்த இடத்துலலாம். ஸோ அவருக்கு பார்த்து லைட்டாக காண்ட் ஆகுது தான். ஸோ இருந்தாலும் ஒன்றுமே சொல்லலை. அவர் பாட்டுக்கு போயிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டார் அங்கேருந்து. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஸோ இப்போ தான் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. ஒரு 9 மணி இருக்கும். உங்களுக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆகிடுச்சு. பட் நீங்கள் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. வந்துட்டு அப்படியே வந்து உங்களை தட்டுறாங்க, எந்திரி 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 அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படி பொறுமையாக என்னோட ஆச்சு எதுக்காக தட்டி எழுப்பிடுறீங்க, முதல்ல எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துற ஆரியா. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு எந்திரிச்சிட்டு, என்னரியா உனக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனையா, அவன் ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு லேட் ஆகிட்டு உட்காந்துட்ருக்கான்னு நல்லா தூங்கிட்டு இருக்கேன், எந்திரிச்சு கிளம்பி ஃபஸ்ட்டு. மணி என்ன, மணி 9 ஆகிடுச்சு, அவனுக்காக 1 மணி நேரம் பர்மிஷன் போட்டிருக்கு, சீக்கிரம் கிளம்பு. ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அறக்க பிறகு எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. பரவாயில்ல தோணுது. ரியா, நேற்று நீங்களா என்னை கொண்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணீங்க. என்ன கட்டி நான்லாம் ட்ராப் பண்ணல. எவனோ ஒருத்தன் பாவம் பார்த்து அவனை கொண்டு வந்து வீட்டில் விட்டு போயிருக்கான். இதே அங்கேயே இருந்தேன்னா எவனாவது அவனை முடிச்சு விட்டுட்டு தான் போயிருப்பான். நல்ல பையனாக இருப்பான் போல். ஒன்றும் பண்ணாமல் கொண்டு வந்து வீட்டில் போட்டு போயிருக்கான். என்ன ரியா சொல்கிற? ஆமாம், அடி விளக்கெண்ணெய் நைட் ஃபுல்லாக நல்லா தூங்கி நல்லா குடிச்சிட்டு அப்படி படுத்துரு சரியா. ஸோ அதனால் என்ன தான் பண்ணுறதப்போ தயவு செஞ்சு போய் குழி ஃபஸ்ட்டு டைம் ஆகிட்டுருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்களுக்கு நான் ஆஃபீஸ்க்கு பரபரப்பில் நீங்கள் எதை பற்றி யோசிக்கல, கிளம்பிட்டே இருக்கீங்க. ஸோ கிளம்பிட்டு கடைசியில் வந்துட்டு அதாவது சாப்பிட்றதுக்காக ரியா உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கா. ஸோ நீங்கள் வெளில வரீங்க ரூம்லேருந்து. வெளில வந்துட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சொல்கிறீங்க, யார் அந்த பையன், அவன் நம்பர் கொடு எனக்கு அப்படின்றீங்க. நான் தேங்க்ஸ் சொல்லணும். நம்பர் கொடு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ சாப்பிடு ஃபஸ்ட்டு. கொடுறியா, என்ன இப்போ பிரச்சனை அவன் நம்பர் கொடுக்கறதுனால, கொடுத்து தொலைகிறேன் முதல்ல நீ தின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு வெளில வரீங்க. ஸோ ரியா வந்து உங்களுக்கு நம்பர்லாம் வந்து ஷேர் பண்ணுறாரு தான் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அறக்க பறக்க வந்து உங்கள் கார் எடுத்துகிட்டு அதாவது நீங்களும் கார் வச்சுருப்பீங்க. ஸோ கார் எடுத்துகிட்டு அப்படியே வரீங்க. ரியாவும் கூட தான் வரான். ஸோ 2 பேரும் ஆஃபீஸ் போகிறீங்க. ஸோ போயிட்டு அப்படியே நேரம் போகிறீங்க. உள்ளே போனோன்னா உங்கள் மேனேஜர் அப்படியே உங்களை கத்துறாரு. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எப்போ ஆஃபீஸ்க்கு வரது, எப்போ டைம், என்ன அப்படின்னு கத்திகிட்டே இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுட்ருக்கீங்க. உங்களுக்காக ரியாவும் சேர்த்துட்டு வாங்குறான். ஸோ நீங்கள் 2 பேரும் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக சின்ன வயசுலேருந்து. ஸோ உங்களை பற்றி எல்லாமே அவளுக்கு நல்லாவே தெரியும், அவளை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் அவங்க எக்ஸாம் அந்த ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுவார். பட் அவர் வந்து உங்களை விட ஒரு 2 ஃப்ளோர் மேலே, நீங்கள் கீழே, ஓகேவா. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் வேலையில் பார்க்குறீங்க. ஸோ உங்கள் ஆஃபீஸில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு பிரேக்கப் ஆகிருக்குன்னு. ஸோ அதனால எல்லோரும் உங்களுக்கு ரொம்ப பாவமாக தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்காது, என்ன இப்படி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ திருப்பி உங்கள் மேனேஜர் வர்றாரு. வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு. ஆல்ரெடி நம்ம ஆஃபீஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்த்துட்டு இருந்தார். இதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸில் அவர் ஜாயின் பண்ண போகிறாரு. அதாவது உங்கள் டீமோட தான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உங்களை பற்றி சொல்கிறாரு. உன் டீமோட தான் ஜாயின் பண்ண போகிறாரு. உனக்கு ஹெட்டாக தான் வர்றாரு. எனக்கு ஹெட்டா? ஆமாம்மா, உனக்கு ஹெட்டு. உங்கள் டீமுக்கு மொத்தமாக டீம் ஹெட்டாக வர போகிறாரு சரியா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ அந்த டீம் ஹெட்டு இன்றைக்கி தான் ஆஃபீஸ்க்கே வர போகிறாரா? சரி இத்தனை நாளாக காலையிலே கலாய்ச்சிட்டு இருந்தான், இதுக்கப்புறம் நேரில் என்ன பண்ண போகிறானோ அப்படின்றீங்க. ஏன்னா வந்துட்டு அவர் இத்தனை நாளாக வந்துட்டு அதாவது உங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பார். இன்றைக்கி தான் வந்துட்டு ஆஃபீஸ்க்கே வர போகிற ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால தான் ஸோ ஜிம்மன் அதாவது வேறு எல்லாம் ஜிம்மன் தான். ஸோ ஜிம்மன் அப்போ தான் வந்து என்ட்ரி ஆகுறாரு. உள்ளே வந்துட்டு
அப்படியே உள்ள வர்றாரு. அவங்க மேனேஜர்கிட்ட போயிட்டு வாப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து நிப்பாட்டாரு. இவர் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு அவங்கள பார்த்து ஷாக்கு. என்ன இந்த பொண்ணு இங்கே இருக்கா அப்படின்னு. உங்களுக்கு அவர் யாருன்னே தெரியாது இல்லையா? ஸோ அப்படியே கேஷுவலாக பரவாயில்லையே பார்க்க ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருக்கீங்க. ரியாலாக அப்படியே வலியுது சொல்லு. ஸோ வந்துட்டு 2 பேரும் சைட் அடிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஜிமினுக்கு அவங்கள பார்த்துட்டு ஷாக்கு, அதே சமயம் ஹாப்பினஸ் வேறு. ஸோ அவருக்கு சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு அவங்க மேனேஜர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இவர் பேர் தான் ஜிமின். இதுக்கப்புறம் இவர் தான் அவங்க டீம்மேட்டாக ஒர்க் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தலையில் ஆட்டிகிட்ருக்கீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு. ஸோ ஜிமினும் வந்துட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படியே வந்து லன்ச் பிரேக் வருது. ஸோ லன்ச் பிரேக்கில் நீங்கள் வந்துட்டு வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு நீங்கள் கிளம்புறத பார்த்தா உங்கள் பின்னாடியே வர்றாரு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சார் நீங்கள் எங்கே போகிறீங்க? சாப்பிட தான் போகிறேன், நீ வரியா? சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் போகிறீங்க. ஸோ போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு உங்கள் பேர் ஜிமின் தானே, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் தான் என்னை விட ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஓஹோ, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, என்னெல்லாம் போய் அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலி நேற்று நைட் நான் உன்னை தான் ட்ராப் பண்ணேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்னது, நீங்கள் என்ன ட்ராப் பண்ணுங்களா? ஆமாம் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட என் நம்பர் இருக்குமே, நீ என்ன அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை, ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்க நம்பரை பார்க்குறீங்க. அதாவது அவள் கொடுத்துருப்பால, ஸோ நம்பர் பார்க்குறீங்க. ஸோ ஆனால் இதில் வேறு நம்பர் இருக்கே, உங்கள் நம்பர் மாதிரி இல்லையே. அதாவது நான் யூஸ் பண்ணது ஃபுல்லாக கம்பெனி ஃபோன்ஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு என்னோடய பர்சனல் நம்பர் யாருக்கும் தரல, கம்பெனி கொடுத்த நம்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் என் நம்பர் யாருக்குமே தெரியாது ஒன்றை தவிர அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த ஃபோன் நம்பரையும் அவரையும் மாற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் என்னை ட்ராப் பண்ணதுக்காக உங்களுக்கு வந்து நான் ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க, நான் உங்களுக்காக பே பண்ணிக்கிறேன் அப்படின்றீங்க. அவர் வந்துட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு அவரும் வந்து எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து அவர் சாப்பிட்றத பார்த்துட்ருக்கீங்க, நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்படியே வந்து அவங்க லன்ச் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஓகே செட் ஆகிட்டீங்க. ஜிமின் யார்கிட்டையும் பேச மாட்டார், எந்த பொண்ணுக்கிட்டையும் மோஸ்ட்லி. பட் உங்ககிட்டலாம் பேசுவார். உங்ககிட்ட மட்டும்தான் வந்து அந்த ஆஃபீஸ்லேயே பேசுவார், வேறு யார்கிட்டையுமே பேச மாட்டார். யார்கிட்ட கூட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டார். ஸோ முன்னாடி ஜிமின் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், ஆனால் அவங்களை பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே மாறிட்டார், அது அவருக்கே ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்படி தான் கொஞ்சம் டேஸும் போயிட்டுருக்கு. நீங்களும் ஜிமினும் கொஞ்சம் நல்லாவே க்ளோஸ் ஆகிட்டீங்க. ஜிமின் உங்களை லவ் பண்ணுறாருலாம் உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் அவர் கூட பேசிகிட்டு இருப்பீங்க. அண்ட் உங்கள் பிரேக்கப் அவருக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? நீங்கள் நைட்டு வேறு அவ்வளோ புலம்பியிருப்பீங்க. ஸோ எல்லாமே அவருக்கு தெரியும், உங்களுக்கும் ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் பெருசாக மைண்ட் பண்ணல. அப்போ தான் ஒரு நாள் வந்துட்டு அவங்க மேனேஜர் வந்து உங்ககிட்ட வந்துட்டு சொல்கிறாரு, இது மாதிரி வந்துட்டு அதாவது அவங்க எல்லா எம்ப்ளாயிஸ் கிட்டலாம் சொல்லிகிட்ருக்காரு, இது மாதிரி நம்ம இன்றைக்கி நைட்டு வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், ஸோ அதனால் எல்லோரும் ஒழுங்காக ரெடி ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களாம் வந்துட்டு ஓ பார்ட்டியா, தேங்க்ஸ் எதுக்காக? அது ஒன்றும் இல்லை, நமக்கு மேலே இருக்க இது அதாவது வேறு ஏதோ டீம் வந்து சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ சக்ஸஸ் பார்ட்டி தான், சந்தோஷம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா அவங்கள பார்க்குறா. நீங்கள் அப்படியே ரியா பார்த்துட்டு ஜாலி போயிடலாமே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே ஜாலியாக வந்து பேசிவிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க அவங்க ட்ரெஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்ட்டி போகிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு சரி நம்ம போய் பார்ட்டி போகிற மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியா கூப்பிட்றீங்க. ரியா வரா. ஸோ நீங்கள்லாம் போய் பார்ட்டிக்காக வந்து ரெடி ஆகிட்ருக்கீங்க. நம்ம சொன்னோன்னு கொஞ்சம் அவர் ஆல்ரெடி ஹேண்ட்ஸம் தான். ஸோ மேலே ஒரு ஓவர் கோட் மட்டும் போட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக நின்றுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே ரெட் கலர் ஷாக் போட்டு அப்படியே இறங்கி வரீங்க. செம்ம அழகாக இருக்கீங்க. ஜிமின்லாம் அங்கேயே ஃப்ளாட்டு, ஆல்ரெடி ஃப்ளாட்டு என்ன அதிகமாக ஃப்ளாட் ஆகிட்டாரு. ஸோ அப்படியே அவங்க தான் அப்படியே உங்ககிட்ட இருந்து கண்ணே எடுக்கலை, அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே ஜிம்முன்னு பார்த்துட்டு எதுக்கு அப்படி என்ன பார்க்குறீங்க, அழகாக இருக்க, தேங்க்ஸ், சிரிக்காது, இன்னும் ரொம்ப அழகாக இருக்க சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே சையாகிறீங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஒன்று நடக்கிறீங்க. அவர் இதில் பார்த்து சிரிக்கிறாரு. ஸோ சிரிச்சுட்டு அப்படியே பின்னாடி வர்றாரு. ஸோ நீங்கள் ரியா 2 பேரும் உங்கள் காரில் தான் வரீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அவரோட காரில் வர்றாரு. ஸோ அது மாதிரி எல்லோரும் ஒரு காரில் வந்துட்டுருக்கீங்க. ஸோ நேராக போய் பார்ட்டி ரீச் ஆனதுக்கப்புறம் ஜிமின் வந்துட்டு ஜிமின் இறங்கிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்களும் வரீங்க, நீங்களே இறங்கிட்டு அப்படியே நீங்கள் ஜிமின் பார்க்குறீங்க. ஜிமின் வந்துட்டு இன்றைக்கி நீ என் கூட யார் சரியா,
உன்னை தனியாக விட்டு நீ ரொம்ப குடிப்ப. அப்படிலாம் நான் குடிக்கலாம் மாட்டேன். இது எக்ஸ் வந்து பாட்டிக்கு தான் வருவானு உனக்கு தெரியாதா? அவனை பார்த்துட்டு அப்புறம் வேண்டாம், ஸோ அதனால் நீ என் கூட இரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படி பார்க்குறீங்க ஜிம்மனை. ஸோ ஜிம்மனை பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லி தலையிலே ஆட்டுறீங்க. ரியா அதெல்லாம் பார்த்துட்டு கருமோண்டாடி அப்படின்னு அங்கிட்டு போயிடுறான். ஸோ அவர் அப்படியே வந்து உங்கள் கையை ஹோல்ட் பண்ணுறாரு. உங்களுக்குன்னா அப்படியே உள்ள தௌசண்ட்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன தான் அந்த பிரேக்கப்பில் இருந்தாலும் ஜிம்மன் கொடுக்குற அட்டாச்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலாக தான் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் இதுவும் அப்படியே வந்துட்டு அவங்க அப்படியே பட்டர்ஃப்ளைஸில் பறந்துக்கிட்டு இருக்கு. அவங்க மூஞ்சி அப்படியே கீழே குஞ்சவுக்கு தான் திருப்பி எடுக்க நிமித்தவே இல்லை, அப்படியே தான் இருக்கீங்க. ஸோ நம்ம ஜிம்மன் அப்படியே அவங்கள பார்த்துட்டு கைப்பிடிச்சி இல்லை கூப்பிட்டு போகிறாரு. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் கையில் ஒரே ஒரு ஜூஸ் பாட்டில், அதாவது ஜூஸ் கிளாஸ் இருக்குல்ல, அது மட்டும் தான் கொடுக்குறாரு. வேறு எதுவுமே நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜூஸ் கிளாஸை பார்த்துட்டு அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டே சரக்கு அடிச்சிட்ருக்காரு. உங்களுக்கு ரொம்ப ஷேகுது. ஏன்னா உங்களை பார்த்துட்டே தான் அவர் குடிக்கிறாரு. ஒவ்வொரு சிப் வைக்கும் உங்களுக்கு அப்படியே ஏதோ உங்களையே வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு. 2 பேர்த்துக்கும் அப்படியே கண்ணிலேயே வந்துட்டு ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் ஒருத்தர் அப்படியே வந்து அவங்கக்கிட்ட நிற்கிறாரு. நீங்கள் யாராது அப்படின்னு திரும்புறீங்க. யாருன்னு பார்த்தா அவங்க எக்ஸ். ஸோ நீங்கள் அப்படியே அவர் பார்க்குறீங்க. தேவ் எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவர் அப்படியே அவங்கள பார்த்துட்டு இல்லை நான் பார்க்கலான்னு தான் வந்தேன். என்ன ரொம்ப இன்றைக்கி நல்லா வந்திருக்கியே, பட் என்ன இருந்தாலும் ஏழு அளவுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு அந்த சைடு. அதாவது அவரோட இப்போ கரண்ட் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அவரை பார்த்துட்டு எல்லாம் ஒரு ஆளி நம்ம கூட கம்பேர் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாலும் உங்களுக்கு அப்படியே ரொம்ப படபடன்னு இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக வந்து லவ் பண்ண ஒருத்தர் உங்களை ஏமாற்றிட்டாரு அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அவர் இப்படி வேற ஒரு பொண்ணு பார்க்கும்போது ரொம்பவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்கள் கையெல்லாம் அப்படியே வேக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அப்படியே வந்து அந்த கிளாஸை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஒன்றுமே பேசலாம். அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் விட்டு போனது கரெக்டு தான் போல். இவ்வளோ சீப்பான ஆளுங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க போலியே. இப்போ பாரு இன்னொருத்தன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கிற. நல்லா விளங்கிடும், அப்படி தான் இருக்கணும். ஆஃபீஸ்லேயே கேள்விப்பட்டேன் நீ அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கியாமே, நல்ல வேலை உன்னை நான் சீக்கிரமாக கழட்டி விட்டுட்டேன், இல்லாட்டி அவள் தான் இந்த அவமானம்லாம் எனக்கு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஜிம்மினுக்கு இதெல்லாம் டென்ஷன் ஆகுது. அவன் நேராக வந்துட்டு அதாவது வந்துட்டு உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் நின்றுட்டு, சார் உங்கள் வேலை மாதிரி இருக்குல்ல அதை மட்டும் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்புறீங்களா அப்படின்றாரு. அதாவது நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஷாக்கா, என்னடா நமக்காக்குள்ளே பேசுகிறோம் அப்படின்னு. ஸோ அப்படியே தேவ் வந்துட்டு யார் நீ முதல்ல, எதுக்கு நானும் அவள் பேசிட்டு போது நடுவில் வந்து நின்றுருக்கேன். நான் புருஷன் அப்படி தான் வந்து நிற்பேன், நீ கிளம்புறியா? ஓ இவன் எனக்கு தெரியாமல் இன்னொருத்தனை ஆல்ரெடி வச்சுருப்ப போலையே அப்படின்றாரு. ஜிம்முனுக்காக அப்படியே வந்துச்சு இருக்கோம். அப்படியே கிளாஸ் எடுத்து கீழே போட்டு உடச்சிட்டாரு. இங்கே பாரு இப்போ கிளாஸ் உடஞ்சிச்சு, இன்னொரு தடவை அவளை பற்றி பேசுகிறேன்னா இந்த கிளாஸ் எடுத்து உன் மண்டையை பிறந்துருவேன். ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிரு. தேவையில்லாமல் என் கரமடையாக நின்றுருக்காத. என்ன சொன்னால் கம்பேர் பண்ணுறியா எவ்வளியும்? உனக்கெல்லாம் டைமண்டுக்கு வேலை தெரில, அதான் அந்த தகர டப்பா பின்னாடிலாம் சுற்றிட்டு இருக்கிற அவெல்லாம் ஒரு மூஞ்சி ஆளையும் சைஸியும் யாழலுக்கு வருமா அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்கள பார்க்குறாரு. அவங்களுக்கு சிரிப்பாக இருந்துருச்சு. அப்படியே வந்துட்டு பார்க்குறீங்க. ஜிம்மின்னு அவங்க கை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே கண்ணை நறுக்கே அப்படின்னு கண்ணை கட்டுறாரு. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அவரை பார்த்துட்டு தேவை பார்த்துட்டு இன்னொரு வாட்டி என் ஆள்கிட்ட வந்து ஏதாவது வேலை காட்டிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, எதுவுமே இருக்காது, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவனும் வந்துட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ நீங்கள் வந்து அப்படியே சிம்மனை பார்த்துட்டு அப்படி பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் சிம்மன் மேலே இன்னும் அதிகமாக தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அது என்ன ஃபீலிங்குன்னு உங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த பார்ட்டியில் இருந்து சிம்மன் உங்களை வெளில கூட்டு போயிடுறாரு. ஸோ கூட்டிகிட்டு போய்ட்டு அப்படியே வந்து நீங்களும் சிம்மனும் அதாவது ஒரு பெரிய பாலம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பிரிட்ஜ் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க. கார் இருக்குது, காருக்கு மேலே நீங்களும் அவர் உட்காந்துருக்கீங்க. உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும். அவன் அப்படிலாம் பண்ணி ஒன்று ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, அதை நான் இருக்கேன்ல அப்படின்னு. ஸோ நீங்கள் எனக்கு தெரியும் நீங்கள் இருக்கீங்கன்னு, பட் நீங்கள் இவ்வளோ எனக்காக பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. உனக்காக நான் பண்ணாமல் யாரும் ஏன் பண்ண போகிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கண்ணை பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அங்கே வச்சு ஐ கான்டாக்ட் அப்படியே வந்து ஜிமின் உங்களை கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வர்றாரு. நீங்களும் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போகிறீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ். ஸோ வந்துட்டு நீங்களும் ஜிமின் தான். ஸோ எப்படியோ உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன கிஸ் பண்ணிட்டீங்களே, ஸோ அதனால் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு கிஸ்லாம் பண்ணியாச்சு, லவ்னு ஒன்று இருக்குல்ல, சொல்லாமா இல்லை வேண்டாமா? நானும் அவங்க லவ் பண்ணலையே. லவ் பண்ண மாதிரி கிஸ் பண்ணியா? எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். டைமா? சரி அவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 நாள் தருவேன், அதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. நீங்கள் அப்படியே லைட்டாக ஷை ஆகிட்டு 4 நாளில் வேண்டாம். 1 நாள் இப்போ இருக்க முடியல போல், எனக்கு 1 மாதம் வேணும்னு கேட்க வேண்டாம். 1 மாதமா? நோ 4 நாள் இல்லை 2 days, இல்லை அது வேண்டாமா, 1/2 hour போதுமா? ஜிமின் என்ன, ஒன்றும் இல்லை, 2 days போதும், குட், போ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே வந்து காருக்குள்ளே உட்காந்துட்டு அப்படியே அவங்கள பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஸ்கிப் பெட்லாம் போட்டு அப்படியே அழகாக உட்காந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் ஜிமினை பார்த்து சொல்கிறீங்க, அன்றைக்கி நான் குடிச்சிட்டு மட்டையானப்போ நீங்கள் சொன்ன எல்லா விஷயமும் என் காலில் நல்லாவே விழுந்துச்சு. அப்போலேருந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, இந்த சில விஷயத்தினால இன்னும் மறக்க முடியல. கொஞ்ச நாள் தானே ஆயிருக்கு, சீக்கிரம் மறந்துட்டு உங்ககிட்ட நான் வந்துடுறேன். வெயிட் பண்ணுவீங்களா? உனக்காக நான் வெயிட் பண்ணாமல் யார்கிட்டே வெயிட் பண்ண போகிறா? நான் உனக்காக எவ்வளோ வருஷம் எவ்வளோக்கு வெயிட் பண்ண சொன்னால் கூட வெயிட் பண்ணுவேன், சரியா? டயலாக்னா எனக்கு அது உண்மையாலுமே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. சிரிச்சிட்டு தேங்க்ஸ் ஜிமினா, போதும் பார்ப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவங்க வீட்டில் இறக்கி விடுறாரு. ஸோ நீங்கள் அவர் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு உள்ள போகிறீங்க. ஸோ ரியா ஆல்ரெடி உங்கள் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கே வந்திருப்பா. ஸோ அவள் கேட்குறேன் என்ன சின்ன. ஸோ நீங்கள் நடந்தெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ அவள் சிரிச்சிட்டு, எனக்கு தெரியும், அப்போவே தெரியும் ஜிமினுக்கு அவன் மேலே ஏதோ கண்ணுன்னு. அவன் அப்பப்போ அவனை சைட் அடிக்கிறது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். பரவாயில்ல, நல்ல பையனாக தான் இருக்கான், கரெக்ட் பண்ணிக்கோ. இருந்தாலும் என்னடி இருந்தாலும் அவன் ஒரு ஆள், அவனை பற்றி இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவனை ஏமாற்றிட்டு போனவன் முன்னாடி நீ எல்லாம் நல்லா வாழ்ந்து காட்டணும், சரியா? அவனை எல்லாம் விட்டுரு, சரியா அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு சரி அப்படின்றீங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள், அதாவது அந்த 2 days முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு தான். ஸோ நீங்கள் அதே பிரிட்ஜில் வெயிட் பண்ணிருக்கீங்க ஜிமின்காக. ஜிமின் வரான். வந்துட்டு சொல்லு என்ன சொல்ல போகிறேன்? அவன் பிடிக்கலன்னு சொல்ல போகிறேன். அப்படியா? சரி சொல்லிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடிக்கலன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, பிடிக்கலன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, நீ கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் வெறுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் என்னை விட்டு தூரமாக போனால் மட்டும்தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டு, நான் எப்படி ஒன்றை பிடிக்கலன்னு சொல்கிறேன் அப்படின்றீங்க. ஸோ அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்போ சீக்கிரம் சொல்லு அப்படின்றாரு. நீங்கள் அவரே கண்ணை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஒரு லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டு, ஐ லவ் யூ ஜிமினா. லவ் யூ டூ அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரை பிடிச்சவங்கள கிஸ் பண்ணுறாரு. ஸோ ஓகே, இதோட வந்துட்டு நான் இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நான் போடுற இப்போ எந்த எஃப்எஃப்க்குமே வந்துட்டு வியூஸ் அவ்வளோ போகல, பட் சப்ஸ்கிரைபர் மட்டும் அவ்வளோ இருக்காங்க. ஆனால் வியூஸ் கொஞ்சம் கூட போக மாட்டேங்குது, ஏன்னே எனக்கு தெரியலை. ஒருவேளை நான் ஒழுங்காக வந்து கண்டென்ட் போடலையா இல்லை என்னன்னு தெரில. இல்லாட்டி நீங்கள் இந்த ஹாட்ஸ்டார் எஃப்எஃப்லாம் போட்டால் தான் என் வீடியோவை பார்ப்பீங்களா என்ன, எனக்கு தெரியல. எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எனக்கு தெரியும் எப்போ இருந்தாலும் இதுக்கும் வியூஸ் அவ்வளோ போகாதுட்டு, இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். ஒரு வேளை யாராச்சும் இது பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் உங்களுக்கு எந்த மாதிரி எஃப்எஃப் வேணும்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு என் சப்ஸ்கிரைபருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ தானே நான் வந்துட்டு அட்லீஸ்ட் என் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணாவது நான் என்டர்டெயின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்கேன், சரியா? பாய். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய்.